வாங்க தீபக். வந்துட்டேன். ப்ரோ கரண்டா மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டுக்கு டிராவல் ஆகுது. கரண்டா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு டிராவல் ஆகுது ப்ரோ. ஓகே சொல்லுங்க. அப்புறம் ட்ரெண்ட் லைன் வந்துடலாம் ப்ரோ. கீழ இருந்து ட்ரெண்ட் லைன். ஓகே ப்ரீவியஸ் ஹை வந்து பாத்தீங்கன்னா 1992 ப்ரோ. 1990. ஓகே இதுவா? அது கீழ ப்ரோ. இது கூட வைக்கலாமே ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே அதுதான் ப்ரோ. கரண்டா மார்க்கெட்டே ஹைன்னு சொல்லாத. இதையும் உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? அப்போ ஆகும் ப்ரோ. அப்பா ஓகே. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் லோ அது மேஜர் லோ. மார்க்கெட் என்ன மாதிரி தெரியுது இந்த இடத்துல பார்க்கும்போது? மார்க்கெட் இப்ப கன்சல்டேஷனா இருக்கு ப்ரோ. ஒரு ஓகே தட்ஸ் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி பண்ணலாமா ப்ரோ? வீக்லி லோ எப்படி கண்டுபிடிப்பீங்க ப்ரோ? கீழ இல்ல ப்ரோ, அதான் சொன்னேன், நீங்க கன்சல்டேஷன் போயிட்டீங்க. கீழ இருக்கு பாருங்க ப்ரோ. 2000 கன்சாலிடேஷன் லோவே ப்ரீவியஸ் லோவா வச்சுக்கலாமா? ஓ மைனர் அது ப்ரீவியஸ் லோ. ஓகே ப்ரோ. இந்த லோ வரைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? செல்லுக்கு தான் ப்ரோ. செல்லுக்கு தான். ஓகே நெக்ஸ்ட் வீக்லி போயிடலாம். வீக்லி. சோ வீக்லில என்ன காமிக்குது மார்க்கெட்? டவுன் ட்ரெண்டுக்கு போகுது. டவுன் ட்ரெண்டுக்கு காமிக்குதுன்னு இல்ல, இந்த இடம் ஆக்சுவலி என்ன ஆகுது? ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனோட என்ன பண்ணுது? ட்ரெண்ட் 2 3 டச் என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ணுதா? இது ஃபுல்லாவே இம்பல்ஸ் ஆகி இதுக்கு என்ன பண்ணலாம்? 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம். ரீடெஸ்ட் 50% லெவல் எடு. இந்த 50% இது சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் ஓகே ப்ரோ. இந்த லோவையும் உடைச்சா மார்க்கெட் எங்க வரும்? இந்த லோ உடைச்சா மார்க்கெட் எங்க வரும்? மந்த்லி ப்ரீவியஸ் லோக்கு வர ஆரம்பிச்சு. இந்த லோ உடையணுமா? ஆமா ப்ரோ. சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ஃபைனலா மூணாவது ட்ரெண்ட் லைன், மூணாவது டச் என்ன பண்ணிருக்கு? ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி மார்க்கெட் கீழ வந்துகிட்டு இருக்கா? ஆமா ப்ரோ. சோ கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்கு ப்ரோ. இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண? டெய்லிக்கு போயிடலாமா? ஓகே. இந்த இடத்துல டெய்லி லோ எது? டெய்லி லோ எது? ப்ரீவியஸா இருக்கு. எது? அதுதான் ப்ரோ. இதுதானே லோ. இந்த லோ வரைச்சா மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிரும்? கீழ தான் ப்ரோ டிராவல். கீழ டிராவல். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இல்ல ப்ரோ, ஒரு கேண்டில் பார்த்தா பார்க்கலாம் ப்ரோ. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? செல்லுக்கு போலாம் ப்ரோ. செல்லுக்கு போலாம். ஓகே ஓகே. ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் விக் அந்த விக் இருக்கு. ஓகே. டார்கெட் 1:2 ப்ரோ. அச்சா ஓகே. ரன் பண்ணுங்க. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் ஆயிடுச்சு. 1:2 ஹிட் ஆயிடுச்சு. பிளஸ் என்ன பண்ணிருக்கு? 50% லெவலையும் மார்க்கெட் ஓடிச்சிருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? இன்னமும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னுமே டவுன் ஆகும். செல் என்ட்ரி எடுக்கலாமா? ஒரு கேண்டில் பார்க்கலாமா ப்ரோ? இன்னொரு கேண்டில் பார்க்கலாமா? ஏன் இப்போ என்ட்ரி எடுக்க கூடாதா? அப்படி இல்ல ப்ரோ, 50%ல இருக்கு. மேபி ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் ஒரு இம்பல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, அதாவது வீக்லி ஒரு இம்பல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 50% எடுத்திருக்கு. இருந்தாலும் ஒரு பாத்துடலாம் ப்ரோ. ஓகே ஷூர். நேத்துல என்ன பண்ணிருக்கு? கன்சாலிடேஷன்ல இருக்கு. கன்சாலிடேஷன் ஆகல. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? இந்த இடத்துல இந்த கீழ லெவல்ல மார்க்கெட் என்ன பண்ண விடல? பிரேக் பண்ண விடல. என்ன கேண்டில் வந்திருக்கு? எல்லாமே டோஜி வந்து. என்ன வந்திருக்கு? டோஜி. இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன? ஷூட்டிங் ஸ்டார். மார்க்கெட் என்ன ஆகலாம்? மார்க்கெட் டவுன் ஆகும். டவுன் ஆக வாய்ப்பு. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஷூர். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கலாம்.
எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் டாப்லெஸ் அந்த விக்கே வைங்க ப்ரோ. இதோட விக்கா ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 இல்லனா ப்ரீவியஸ் கேண்டில் இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு கூட பண்ணலாம். இந்த கேண்டலா ஆமா அந்த கேண்டில் ஹையா ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ஓகே ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ஒரு கேண்டில் போலாம் ப்ரோ. கேண்டில் பார்க்கலாம். என்ட்ரி இல்ல ரைட். ஆமா. என்ன ஆயிடுச்சு? டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ. டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஃபைனலி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ. ஹிட் ஆயிடுச்சு. ஓகேப்பா. சோ இந்த இடத்துல இப்போதைக்கு வேற என்ட்ரி ஏதாவது இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? மந்த்லி லோவா டெய்லில உடைச்சிருக்கு ப்ரோ. டெய்லில உடைச்சிருக்கு. ஆனா மந்த்ல என்ன பண்ணல? மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வைக்கல. என்ன பண்ணிருக்கு? ஹேங்கிங் மேன் அவரா எதுக்காக வருது? ரீடெஸ்டுக்காக என்ன பண்ணுது? ஹேங்கிங் மேன் வருது. சரி, இந்த இடத்துல என்ன பண்ணுது? இங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணுது? இது என்னவா இருக்கு? ப்ரீவியஸ் இந்த ஹை ப்ரோ. ஹையா இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணல? இந்த இடத்தை தாண்டி உடைச்சு போல இன்னொரு ஹேமர் லோ உடைச்சிச்சா? மார்க்கெட் என்ன டவுன் ட்ரெண்ட் டிராவல் ஆகும் ப்ரோ. டவுன் ட்ரெண்ட். என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஷூர் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அது விக் வச்சிருங்க. இது வச்சிரலாமா? ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2 ரன் பண்ணவா? ஓகே ரன் பண்ணுங்க. ஓ நோ. நெக்ஸ்ட் நோ ஸ்டாப் லாஸ் உடைக்கல. மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கு? செல்லாக ட்ரை பண்ணு. 1:1 என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு. என்ட்ரி என்ன பண்ணிடுவோம்? ஸ்டாப் லாஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே குட். தென் என்ன ஆயிடுச்சு? ப்ரீவியஸ் ஐயா உடைச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? அப் ட்ரெண்ட் டிராவல். ரீடெஸ்ட் எடுக்கலாம் ப்ரோ. ரீடெஸ்டுக்காக மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேலே போலாம். ஆனா இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்துல ஒன்று பாருங்க. வீக்லி கேண்டல நம்ம பார்க்கணுமா? ஆமா ப்ரோ. நான் மந்த்லி என்ன பண்ண சொன்னேன்? நான் உங்களை என்ன பண்ண சொன்னேன்? மந்த்லி வீக்லியோட இம்பல்ஸ்க்கு ஒரு ரீடெஸ்ட் எடுப்போம். நீங்க ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இங்க இருக்கா? ஆமா ப்ரோ. மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போலாமா? ஆமா ப்ரோ. இங்க ஒரு பை எடுக்கலாம் ப்ரோ. பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த வீக் கூட வைக்கலாம். இது லோவா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் 1:2 ப்ரோ. 2 ஓகே. 1:2 இல்ல என்ட்ரி எடுக்காம செல்லுக்கு ட்ரை பண்ணலாமா? பை போலாம் ப்ரோ. பை போகலாம். ட்ரை பண்ணலாமா? இந்த இடத்த பாருங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஐயா ரியாக்ட். இது ஓகே. இதுவும் என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஓகே. ரெசிஸ்டன்ஸா இருக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம்? டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆமா ப்ரோ. ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ன பண்ண கூடாது? ஆப்போசிட்டா எடுக்க கூடாது. ஆப்போசிட் ட்ரெண்ட் போக கூடாது. இல்ல 50% அதுக்கு யோசிச்சேன் ப்ரோ. நான் போகக்கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு ஐடியா தெரியுதா? ஆமா. ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னது தெரியுதா? ஏன்னா இதுல போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? மாட்டிக்க கூடாது. மார்க்கெட் டவுன்னு தெரியறப்போ நான் எப்ப நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரிஸ் நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம்னா வீக்லிக்கு போங்க. மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்ல இந்த லைனை தூக்குனீங்கன்னா தெரியும் இது ஒரு நல்ல கீ லெவலா இருக்கும் அப்படின்ட்டு. இதை டெலீட் பண்ணிருங்க. இது என்ன ஆகுது? நல்ல கீ ஏரியா தெரியுதா வீக்லியில? அதுதான் நம்ம பார்க்கணும். வீக்லியில என்ன ஆகுது? நல்ல கீ லெவலா இருக்குது தெரியுதா? சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? இங்க இந்த இடத்துல இருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலாம்.
டவுன் ட்ரெண்ட் ஆகலாம். செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாமா கூடாதா? பண்ணலாம் ப்ரோ, செல் என்ட்ரி பண்ணலாம். செல் என்ட்ரி ட்ரை பண்ணலாமா? ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் சேம் வீக் ப்ரோ, அதே வீக். இதே இருக்கணுங்களா இல்ல இதுக்கு மேலயா? இல்ல அதே வீக், அந்த வீக் ஓகே ப்ரோ. இதுக்கு மேல வைக்காம ரெண்டுமே பக்கத்துல இருக்கறனால இதுக்கு மேலே ட்ரை பண்ணலாமே. ஓகே ப்ரோ. டார்கெட் 1:2 ப்ரோ. 2 ஆமா. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க ப்ரோ. என்னாச்சு? டார்கெட் will be ஹிட். இந்த இடத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு கீ லெவல் இருக்கும்போது அதை பார்த்துட்டு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மேபி உடச்சி மேல போச்சுன்னா அந்த கீ லெவலோட ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் என்ன ட்ரெண்டோ அதுதான் டிராவல் ஆகுது. அவ்வளவுதான். இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் எடுக்க ட்ரை பண்ணீங்க. பட் நான் என்ன பண்ணேன் இடத்துல பிரெயினா அப்படின்னு தடுத்து நிறுத்தினேன். ஏன்னா மல்டி டைம் ஃப்ரேம் என்ன பண்ணணும்னு சொல்லிங்க பார்க்கணும்னு இருக்கீங்க. பார்க்கணும். ஸோ மோர் தென் டைம் சொல்றேன், மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க பார்க்கணும். அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன பண்ணணும், வீக்லி போகணும், டெய்லிக்கு போகணும், மந்த்லி போகணும். என்ன பண்ணணும், அந்த கேண்டில் க்ளோஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணாதான் அந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா என்ட்ரிஸ் எடுக்க முடியும். சோ அதனால இந்த இடத்துல உங்களால என்ன பண்ண முடிச்சு, ட்ரேட்ஸை சக்சஸ் பண்ண முடிச்சு. நம்பர் 1. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க. என்னன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அதை மிஸ் பண்ணீங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீ லெவல அடுத்த லெவலுக்கு சேஞ்ச் பண்ண மறந்துட்டீங்க. இந்த இதை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த கீ லெவல ரீடெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்கு, தெளிவான பேரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. ஆமா ப்ரோ. சோ இந்த இடத்துல அழகா ஒரு என்ட்ரி போட்டுருக்கலாமா? 1 பிளஸ் இந்த ஸ்டாப் லாஸ் லெவல் ஓகேடா, தப்பு இல்ல, தட்ஸ் குட். ஓகேங்களா, தப்பே கிடையாது. சோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருக்கா, இந்த இம்பல்ஸுக்கு 50% ரீடெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, பேரிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சிருக்கு. இங்கே நீங்க தாராளமா என்ன பண்ணிருக்கலாம், எடுத்திருக்கலாம் ப்ரோ. ஆனா எனக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா, அது 50% ரீடெஸ்ட்ல இருக்கு. சோ மேபி கேண்டில் மேல ரீடெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை. அப்படி இல்ல, இந்த இம்பல்ஸ் இதுல இருந்து இம்பல்ஸ் கரெக்ட்டா 50% எடுத்துக்காம இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் கிடைக்கும்போது தாராளமா என்ன பண்ணீங்க, பயலாம் எடுத்திருக்கலாம். ஆமா ப்ரோ, மிஸ் பண்ணிட்டேன். So that's good, Deepak, well done. Okay, well done, super ஒரு பெரிய கரகோஷத்தோட ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க அன்போடு கேட்கிறேன். thank you. சூப்பர். இந்த இடத்துல அந்த ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போனது மட்டும் தான் மிஸ்டேக் தீபக். அதர்வைஸ் வந்து well done, very nice. அனலைஸ் பண்றதா இருக்கணும், ட்ரெண்ட் பேஸ் பண்றதா இருக்கணும், அப்புறம் அது மார்க்கெட் கீழே வர போறதா இருக்கட்டும். அதே மாதிரி நான் இங்க பார்த்த ட்ரெண்ட் லைனை நீங்க பார்க்கல. ஆமா ப்ரோ, அது நானு அது இல்லாம அது எனக்கு வரல, ஸ்ட்ரைக் ஆகல ப்ரோ. ஃபர்ஸ்ட் நான் மோஸ்ட்லி நான் ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். பாத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லில பாத்துனீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரிக் ஆகுது. ஏன் இங்க காரணம் இல்லாம அவர் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரணும். ஏன்னா வீக்லி கேண்டல்ல இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் கொடுத்தோன்னா ஏன் இவன் இந்த இடத்துல பேரிஷ் என்கல்ஃபிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் இந்த லோ வீக்லி லோ பிரேக் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், கேண்டல் டாப் ஸ்பின் என்ன பண்ணிருக்கான், க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப மார்க்கெட் என்ன ஆக போகுது, டவுன் ட்ரெண்ட் தான் ப்ரோ, டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வீக்லில ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, பேரிஷ் என்கல்ஃபிங் வீக்லில கொடுத்தா மார்க்கெட் என்ன ஆக போகுது, டவுன் ஆக போகுது. சோ இதெல்லாம் மேஜரை வச்சு நம்மளால என்ன பண்ணிடணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். சோ இது மட்டும் நான் சூப்பர் தீபக்.